சந்திரன் பூமியை விட்டு சிறிது அசைந்தால் அலைகள் வந்துவிடும். அலைகள் அதன் கூடவே தாழ்ந்து விடுகின்றன. அது தேவனுடைய மகத்தான சேனை. தேவனுடைய மகத்தான சேனை அங்கு இருப்பதை நான் சிந்தித்து பார்த்தபோது நாங்கள் படுக்கைக்கு சென்றோம். இவை ஒன்று கூட தங்களுடைய பாதையை விட்டு விலகுவதே இல்லை என்று சிந்திக்க ஆரம்பித்தேன். அவை அனைத்துமே தங்கள் பாதைகளில் உள்ளன. ஒரு கால் எங்காவது ஒரு அசைவு அவைகளில் உண்டாகும் என்றால் அது ஒரு நோக்கத்திற்காகவே அது பூமியை பாதிக்கும். அதன் விளைவை இப்பொழுது நாம் கண்டோம். அவைகளில் சில வேறு இடங்களுக்கு நகர்ந்த காரணத்தால் விளைவுகளை உண்டாக்குகின்றது. அது எல்லாவற்றையுமே பாதிக்கின்றது. அப்பொழுது நான் நினைத்தேன், அந்த விதமான மகத்தான வானசேனையே எல்லாவற்றையும் ஒழுங்குக்கு கொண்டு வர தங்கள் தங்கள் இடங்களில் இருக்க வேண்டியதா இருக்குமானால் பூமியின் சேனையின் ஒழுங்கின்மையை குறித்து என்ன? ஒன்று ஒழுங்கிலிருந்து மாறும்போது அது எப்படி முழுவதுமே ஒழுங்கின்மைக்கு கொண்டு வந்து விடுகிறது. ஒரு அங்கத்தினன் ஒழுங்கை விட்டு வெளியேறும் போது அது தேவனுடைய முழு திட்டத்தையுமே கெடுத்து விடுகிறது. நாம் ஆவியின் ஒழுங்கை அப்படியே கடைபிடிக்க முயல வேண்டும்.